Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு சார். இந்த டைம்ல என்னோட பேர் ஷாம்லா, என்னோட பேரை வச்சு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை கிரியேட் பண்ணியோ இல்ல ஒரு லிரிக்காவோ ஒரு சின்ன வீடியோவா கொடுக்க முடியுமா சார்? ஷாமலா வச்சு என்ன கவிதை? ஷாமலா ஏன் ஃபார்மலா? எதுக்கு ஃபார்மலா? கேஷுவலா பேசிருக்கலாமே. அது உங்க மனசு நான் பாடுறேன். இப்ப நான் பாடலப்பா. சரிங்க சார், நீங்க பாடுறீங்க. முரளி ஷாமலாக்கு ஷாமலா ஏன் ஃபார்மலா, நீ கொஞ்சம் நார்மலா வா நார்மலா, ஷாமலா ஏன் ஃபார்மலா வந்துரு நார்மலா, 2 நாளா இருமலா. அவ்வளவுதான்ப்பா. ஷாமலா ஏன் ஃபார்மலா வந்துரு நார்மலா, 2 நாளா இருமலா. சார் இந்த சின்ன டைம்ல உங்களுக்காக ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் சார், ஒரு மினி ஃபேன்ஸ் மீட் மட்டும். நானே வேண்டான்னு சொன்னேன், இருந்தாலும் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும் அவங்களோட கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு உங்களோட பதில் மட்டும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சார், நீங்க மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. இதுல நீங்க ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தை டைரக்ட் பண்ணீங்கன்னா எந்த ஸ்டார் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் என்ன மாதிரி கதையை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? கதை எந்த கதை வருதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஆக்சுவலா இது வருதுன்னு தெரியாது இல்லையா? நீங்க டைரக்டர்னா இப்போ என்னோட டார்கெட் எல்லாமே பிச்சைக்காரன் 3 எடுக்கிறது தான். அது டைரக்ட் பண்றேன். அதுல அபியஸ்லி நான் நடிச்சான்றதுனால அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்புறம் கதை யாரை எப்படி பேஸ் பண்ணி வருதுன்றதை பொறுத்து அது யாரா இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. உங்களுக்கு இவங்கள பண்ணணும் அப்படி ட்ரீம்லாம் கிடையாது. யார் வந்தாலுமே நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணிடலாம். ஓகே, யாரா இருந்தாலும் ஓகே. இல்ல மீண்டும் அந்த பிச்சைக்காரன் அந்த காம்போ இணையுது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா நீங்க 3 மீண்டும் நீங்களே டைரக்ட் பண்ண போறீங்க. சோ அந்த படம் என்ன படமா இருக்கும் சார்? உங்களோட காம்போ அது 2 பிச்சைக்காரன். அந்த காம்போ இருக்குல்ல சார், நான் பண்ற படம் இப்பதான் கேட்டேன். ஓகே, பயங்கரமா ரொம்ப நாள் கழிச்சு பிச்சைக்காரன்ல ஒரு எமோஷனலா ஒரு ஆனந்த கண்ணீர், எப்படியா யோசிச்சிருக்கீங்க, எப்படியா கதற மாதிரி எமோட் பண்ண இல்லையா? அது மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சசி சார் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. பயங்கரமான ஒரு ஸ்டோரி வச்சிருக்கிறாரு. 2 பிச்சைக்காரன் ஸ்டோரி, சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு ஸ்டோரி. பயங்கரமா இருக்கும் அந்த கதை. நான் உங்களோட கான்ஃபிடன்ட் நாங்க பார்க்கும் பொழுது இந்த டைரக்டரா 2ல நாங்க கூடயே நாங்க பார்த்தனால சொல்றோம் சார். அதுல சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, விருப்பப்பட்டாங்க. அவங்களுக்கு தோணுன ஒப்பீனியன் ஷேர் பண்ணாங்க. என் படம் யாருக்கு போகணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு போயிடுச்சுடா. எனக்கு சந்தோஷம்டா, அந்த கட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மியூசிக் அப்பார்ட், ஒரு சினிமா அப்பார்ட் உங்களை ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறது எதுல பாக்குறேன்னா, நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல லைக் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா அதை ரொம்பவே அழகா நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஒரு லைஃபை நம்ம எப்படி கொண்டு போகணும், ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. லைக் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட நம்ம பாஸ்ட் எப்பவுமே மறந்துடக்கூடாது, பாஸ்ட் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும், லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நான் நாகர்கோயிலில் பிறந்தேன், திருச்சியில் வளர்ந்தேன். அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு 10th பாஸ் பண்ணி 2 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க. அந்த வேலை திருநெல்வேலியில் கொடுத்தாங்க. அங்கே ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். அப்புறம் இங்கே சென்னை வந்தேன், சவுண்ட் இன்ஜினியர் ஆனேன், நடித்தேன், மியூசிக் பண்ணேன், நிறைய ஜேர்னி. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன் கூட, வெளியே தெரியாது. ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல்னும் போது பல ஆங்கிளில் லைஃப்பை பார்க்குறேன், ப்ராசஸ் பண்ணுறேன். எல்லாம் கடந்து வயசு 50 ஆச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அனுபவம் இருக்கும்ல. ஸோ அதனால எல்லாம் லைட்டாகவும் தோணுது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்ததுனால இதுக்கப்புறம் என்ன பெரிய அப் இருக்குது லைஃப்பில், என்ன டவுன் இருக்குது அப்படின்ற மாதிரி சில சிந்தனைகளில் சிம்பிளாக சில விஷயங்கள் வெளிப்படுது. அது மேபி உங்களுக்கு பாசிட்டிவாக தோணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க யாருமே இப்போ ஆஃப் ஸ்கிரீன்ல நம்மளோட பத்திரிகையாளர்களையுமே சொல்றேன், அவங்கள ஸ்டேஜ்ல ஏத்துறீங்க, அவங்கள முன்னேற்றுறீங்க. நீங்க வாங்க, நீங்க தெரியணும், உங்களோட கேள்வி மக்களுக்கு வராது சார். ஏன்னா ஒரு கேமராமேனா இருக்கட்டும், நீங்க போட ப்ரொமோஷன்ஸ், இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பார்க்கும்போது பிரியாணி சாப்பிடும் பொழுதா இருக்கட்டும், சாப்பிடும் பொழுதா இருக்கட்டும், இது கண்டிப்பா யாராலையும் பண்ண முடியாது. அந்த ஒரு மனசுதான் நீங்க சொன்ன மாதிரி இது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லெசன் அமைஞ்சாலுமே இயல்பா இருக்கிறப்பா, ரோல் மாடலா இருக்கீங்க, அதுவே போதும். எல்லாருக்கும் அப்படிலாம் தோணல. நம்ம நிறைய ஃபிளாஸ் இருக்குப்பா. இவ்வளவு இது இப்ப இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி பல தப்புகள் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஆக்சுவலா பல தப்புகள் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து எட்டனதர் பர்சன் தான். இப்போ நான் உங்ககிட்ட செலிபிரிட்டி ஆக்டர் அந்த மாதிரி சீன் போட ஆரம்பிச்சேன்னா அது எனக்கே ஸ்ட்ரகிள் தானே. அதை விட்டு லைட்டாக வாழ்ந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பீயிங் யுவர் செல்ஃப்ன்றதே ஒரு பெரிய ஆர்ட் தான். நம்மள பல பேர் போலியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து
அவங்களே வந்து ஒரு சர்க்கிள் அடைஞ்சிக்கிறாங்க. இப்படி பிஹேவ் பண்றது மூலமா அவர் இன்னார் வந்து என்னை பத்தி இப்படி நினைக்கணும் அப்படின்றது காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் வாழ்றான். ஒருத்தன் கெத்தாவே வாழ்றான். புரியுதுங்களா? படத்துல ஆக்ஷன் ஹீரோவா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே வந்து அவர் அதை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே சீரியஸா போறது வரதுன்னு சிறைக்குள்ள வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை பல பேர் வாழ்றாங்க. சில ஃபைனான்சியர்ஸ் பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசிட்டோம்னா இவன் வந்து நம்மகிட்ட வட்டி ஒழுங்கா கொடுக்க மாட்டான், இல்லைன்னா வந்து கடனை கொடுக்க மாட்டான்றதால முடத்தை உருன்னே வச்சுக்கிட்டு ஒரு முகமே மாறிடும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னொரு மனிதருக்காக ஒரு வேஷம் போட்டு அந்த வேஷத்துக்குள்ள அவங்களே மாட்டிக்கிட்டு கடைசியில் துன்புடுறாங்க நிறைய பேர். ஸோ நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். எல்லா மனுஷங்கள்ட்டையும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. உங்ககிட்ட ஒரு கடந்த ½ hour பேசியிருந்தோம் இல்லையா, எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. முரளிகிட்ட பல பாசிட்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் ஜாலியாக இருக்கணும், இயல்பாக பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு என்னை நானே மகிழ்விச்சுக்கிற விஷயம் தான் இதெல்லாம். ஓகே, இந்த வீரம் படத்துல சந்தானம் கேட்கற மாதிரி தான் சார். உங்க டீம்ல நீ ஒரு தம்பியா நீங்க தங்கச்சி 2 பேர் இருக்காங்க சார். உங்க கடைசி எப்படி சொல்லிட்டு அதானே சார். ஹாய் சார், என்னோட பேர் பிரியா. உங்களோட படங்கள் அண்ட் உங்களோட மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து பிரியாணி அப்படிங்கிற ஒரு படத்துல எதிர்த்து நில் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வந்து பாடியிருப்பீங்க. அதுல உங்க போர்ஷன் மட்டும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்த்தோம் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து பாடினதுல. ஸோ உங்களுடைய மியூசிக் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு கம்போஸ் பண்ணி ஒரு படத்துக்கு வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் சேர்ந்து ஒரு மியூசிக்கல் ட்ரீட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆசை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா சார்? ட்ரை பண்றேன். இது வரைக்கும் யோசிக்கல. கண்டிப்பா அது மாதிரி ட்ரை பண்ணி ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருந்தா யுவன், யுமான், தமன் எல்லாரையும் அதே டீமை திருப்பி பாட வைக்க ட்ரை பண்றேன். சூப்பர் சார். ஆனா அந்த போர்ஷன்ஸ் இன்னும் ரொம்ப ஹைலைட். நிறைய இடங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்க, சொல்லி நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. அதுதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் ஒரு டவுன் நடந்துச்சு. போனேன், ஒரு 10 நிமிஷம் தான் பாடினே வந்துட்டேன். பட் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இப்போ என்னோட நாக்கபுக்காக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கோ, ஆத்திச்சுடிக்கு இருக்கோ, அது மாதிரி யுவன் கம்போசிஷன்ல பாடின இந்த ஒரு லைனுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து சந்தோஷமா இருக்கு, என்கரேஜ் பண்றது. சூப்பர் சார். நாங்களும் அதுக்காக வெயிட் பண்றோம் சார். ஹாய் சார், என் பேர் ஷாம்லா. உங்களோட பாடல்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஆனா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் நாங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது எங்க இருந்தா அந்த மனுஷன் யோசிக்கிறாரோ அப்படின்னு நானே பல நேரங்கள்ல மண்டைய பிச்சிருந்திருக்கேன். இதெல்லாம் நீங்க ஆன் ஸ்பாட்ல எடுப்பீங்களா? எப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு சார். இந்த டைம்ல வந்து என்னோட பேர் ஷாம்லா, என்னோட பேரை வச்சு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை வந்து கிரியேட் பண்ணியோ இல்ல ஒரு லிரிக்காவோ ஒரு சின்ன வீடியோவா கொடுக்க முடியுமா சார்? இல்ல சார். சார் நீ என்ன மாதிரி முரளி, ஷாமலா பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? சார் நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நல்லா கேள்வி கேட்கறாங்க சார். நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க. ஷாமலா, ஷாமலா வச்சு என்ன கவிதை? ஷாமலா ஏன் ஃபார்மலா? எதுக்கு ஃபார்மலா? கேஷுவலா பேசிருக்கலாங்க. அது உங்க மனசு. நான் பாடுறேன். இப்ப நான் பாடலப்பா. சரிங்க சார். நீங்க பாடுறீங்க. முரளி வந்து ஷாமலாக்கு ஷாமலா ஏன் ஃபார்மலா, நீ கொஞ்சம் நார்மலா வா நார்மலா, ஷாமலா ஏன் ஃபார்மலா வந்துரு நார்மலா, 2 நாளா இருமலா. அவ்வளவுதான்ப்பா. சரி, அவ்வளவுதான்ப்பா. ஷாமலா ஏன் ஃபார்மலா வந்துரு நார்மலா 2 நாளா இருமலா. அவ்வளவுதான்ப்பா. நார்மலா முடிஞ்சிச்சு. அவன் கேட்டது முடிஞ்சு போச்சு. இது எப்படி தெரியுமா சார் இருக்கு? சார் என்னோட பையனுக்கு நீங்க பிறந்த நாள் சார். சார் என் பேர் சத்யா. சினிமால உங்களுக்கு போட்டியா நீங்க யார் நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் கண்டிப்பா நீங்க சொல்லணும். அப்படி நான் தான் போட்டி. பிரச்சனையே நான் தான். நீங்க வாயை கொடுத்து ஏதாவது ட்வீட்டை போட்டு மாட்டிக்கிறேன். நான் தான் எனக்கு போட்டி, நான் தான் எனக்கு எல்லாமே. அது மாத்திக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா சார்? ஏன்னா எனக்கு நீங்க ட்ரிங்க்ஸ் ஹேபிட் பத்தி ஒரு இடத்துல சொல்றதா இருக்கும், சர்ச்சில் வந்து நீங்க என்ன பண்ற விஷயங்களா இருக்கு. நான் இப்படிதாங்க நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் சொல்றேன், என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். ஏன் சார் அது கூட பிறந்துருச்சு சார்? அவ்வளவுதான் ஒன்றும் பெருசு தியாகம் பண்ணிடலப்பா. போற ஃப்ளோர்ல 2-3 விஷயங்கள் பண்ணிருக்கிறேன். என் மனசுல ஃபீல் பண்ணது சொல்றேன். அது வந்து சப்போர்ட் பண்றவங்க, அதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பல பேர் இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு அது புரிக்காம அதை பெருசா எடுத்துக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கூட யாரா இருக்காங்களா மேடம் தவிர்த்து? தனியா நான் தான் தனிதான்ப்பா, சோலோ. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கல சார். இல்ல நீங்களா இருக்கீங்களாப்பா, இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த கூட சொல்லல நான். இதை எனக்கு வந்து கைட் பண்றதோ
நான் அடுத்த முடிவுகள் எடுக்கிறதுக்கோ நான் வந்து எல்லா இந்த தாட் ப்ராசஸ்க்கு இருக்கு இல்லையா, அடுத்த முடிவுகள் நான் என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றது இல்லை. நான் நினைக்கிறது தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கேன். இல்ல சார் ஃப்ரெண்ட்கிட்டே கேட்போம். இப்ப நீங்க என் க்ளோஸா இருந்தீங்கன்னா இல்ல சார் இந்த மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன் சார். அது கேட்டோம்னாலே டவுட்னு அர்த்தம். ஆக்சுவலா டவுட்டோட எதையுமே செய்யக்கூடாது. அது ஃபிளாப்பாவே இருந்தா கூட தைரியமா பண்ணிடணும், அவ்வளவுதான். சூப்பர் சார். நெக்ஸ்ட் சார் 5 சொன்னீங்க. நிறைய ஹீரோஸோட மியூசிக் பண்ணிருக்கீங்க. நம்ம விஜய் சாரோட கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அஜித் சாரோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்க நினைச்சது உண்டா? அப்படி உங்களோட காம்போ என்னைக்கு சார் நாங்க பாக்கலாம்? அஜித் சார் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? உங்களுக்கும் அவருக்கும் ஒரு காம்போ இருக்கும்ல சார், அதை நம்ம எப்ப பார்க்கலாம்? கண்டிப்பா எனக்கு வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண ஆசை இருந்துச்சு. அதெல்லாம் நடக்காம போனதுனால தான் வந்து டக்குன்னு ஐயோ வாய்ப்பே கிடைக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து நடிக்கலான்னு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வேட்டைக்காரன் வாய்ப்பு வந்துச்சு. முடிவு பண்ணி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அப்ப பார்த்து வேட்டைக்காரன் வந்து ஹிட்டு, வேலாயுதம் ஹிட்டு, வெடி ஹிட்டு, உத்தம புத்திரன் ஹிட்டு, 4 பெரிய படம் தான் பண்ணிருக்கேன். ஆனா ப்ராமிஸ் பண்ணிட்டேன் இல்லையா முதல்ல, அப்படின்றதால நடிக்க வந்துட்டேன். இப்போ தொடர்ந்து வந்து அஜித் சார், ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் கூடயும் வந்து பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ இந்த நடிப்பு ஜோன்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் படம் ரிலீஸ் வாங்குறது, அதர் ஹீரோஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலான்ற பிளான்லாம் கூட இருக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பிறகு, கம்பெனி இன்னும் ஸ்ட்ராங்கான பிறகு மியூசிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அதர் ஹீரோஸ்க்கு பண்ணுவேன். ஓகே, நீங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த 25வது படம், 50வது படம், 100வது படம் ஒரு மைல் ஸ்டோன். அதோட டைட்டில இந்தாங்க வச்சுங்க, நண்பரா அவர் கொடுக்குறேன். யார் சார் நீங்க? இல்ல பரவாயில்ல, நல்லவரா கெட்டவரா? கேள்விதான் சார் எனக்கு. இல்ல அது இப்போ டைட்டில் தானப்பா, பெரிய விஷயம் இல்ல. வச்சுட்டாங்க முதல்லயே, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்க ஜாலியா சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைம்ல விட்டு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க, சரி போட்டோம். அவருமே நல்ல ஒரு மனிதர், சிவகார்த்திகேயனும் சரி, அந்த நிறுவனமும் சரி, ரொம்ப பழகுனாங்க. அனௌன்ஸ் ஆயிடுச்சு 2 லாங்குவேஜ்னால. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஓகே டைட்டில் தானே, பாத்துக்கலாம். அதுதான் சார் உங்களோட நான் பேச்சுக்கு சொல்றேன்னா எப்படி எடுத்துன்னு ஜோக்ஸ் அப்பாட்டு நான் சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் ஆகும், ஸ்டாஃபுக்கு ஸ்டாஃப் ஆகும். இப்போ வந்து உங்களோட ஸ்கூலுக்கே அவர் தான் தலைக்கட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏங்க ஒவ்வொன்னா நம்ம கம்பெனியோட சிஇஓ. சோ எல்லா மாவுமா அவரு இறங்கி ஒரு மாதிரி விளையாடுறாருல, அதுதான் விஜய் ஆண்டனி சார். ஏன்னா அந்த பிச்சைக்காரன் படத்துல கடைசி வரைக்கும் அவர் யாருன்னு தெரியும், போலீஸ்கார மாதிரி கை வைக்கிற மாதிரி நம்மளா அவ்வளவு கேள்வி கேட்போம். ஆனா அந்த மனுஷன் டக்குன்னு கேரவன்ல ரெடி ஆயிட்டு வரும்பொழுது வந்த மாதிரி நான் அப்படியே வருவேன்டா இப்படியே வருவேன்டா அப்படின்னா, நீங்க இப்படியே இருங்க சார், மாற மாட்டீங்க அது எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் அப்படின்ற மாதிரி. சோ நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். நிறைய படங்கள் நீங்க செலக்ட் பண்ற படங்கள் பெரிய பிசினஸ் பண்ணுதா, அந்த ரேஸ்ல இருக்கா, இவருக்கு போட்டி அப்படிலாம் இல்லாம எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவங்களுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரியல் பிச்சைக்காரன் ஸ்டோரி 2 அப்படின்னீங்க. நீங்க 3வது பார்ட் நீங்களும் டைரக்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க. எல்லாருக்குமே நாங்க உங்களை பார்க்கவும் கொண்டாடவும் தயாரா இருக்கும். கூட யங்ஸ்டர்ஸையும் சேர்த்து கொண்டு டிராவல் பண்றதுன்னு ஒரு முடிவிலையும் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்க. அதுக்கும் நாங்க உறுதுணையா இருப்போம். அஜய் டீச்சர், தேங்க்யூ சோ மச். மை டார்லிங், அது மாதிரி போட்டுக்கலாம். பேர் ஞாபகம் இல்ல சார். சரி என்ன சார், நீங்க என்னோட ஆளுன்ட்டீங்க. தேங்க்யூ சோ மச் சார். லியோ சார், உங்களோட முதல் படைப்பு இயக்குனரா அப்படின்னு வரும்பொழுது நீங்க நிறைய இயக்குனரோட டிராவல் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இது ஒரு அனுபவம் அப்படின்றப்போ கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு சக்சஸ். ஏன்னா ஜாம்பவான் வச்சு கொடுக்குறீங்க. சோ அதனால இதுவும் அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு ஒரு முன்னெடுப்பா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா சக்சஸ் மீட்ல சந்திப்போம் சார். என்ன சொல்ல உங்களை சந்திப்பேன். உங்களுக்கு எடுப்பேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.